வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரவுடிசம் அப்படிங்கிற ஒரு டாபிக் அதை தான் நம்ம பேச போகிறோம் இன்றைக்கி. ரவுடிசம்ங்கிற டாபிக் ஸ்கூல் படிக்கிற டைம்லேருந்தே அந்த ரவுடிசம்ங்கிற ஒரு கான்செப்ட் எப்படி அவங்களுக்கு அறிமுகமாகுது, அது மூலிமா அவங்க எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க, அண்ட் அது சொசைட்டியில் என்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வருது, அது மூலிமா அவங்களுக்கு சொசைட்டியில் என்ன நடக்குது, சொசைட்டியில் இருக்கிற மற்றவங்களுக்கு அவங்களால என்ன நடக்குது அப்படிங்கிற இந்த எல்லா பாயிண்ட்ஸை பற்றியுமே நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். அதாவது என்னென்னா, ரவுடிசம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குள்ளாரையும் தான் ஒரு மெயின் கேரக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அது ஒரு கட்டத்துக்கு மேலே அது மெயின் கேரக்டருங்கிறது ரொம்ப நம்பி நான் தானே இங்கே பெரிய ஆள் அப்படின்ட்டு ரீல்ஸ் போட்டு ரவுடிசம் பண்ணிட்டு நான் ஒரு ரவுடி அப்படிங்கிறதே ஒரு அடையாளப்படுத்திக்கிட்டு சுற்றிட்டு இருக்க ரீல்ஸ் எல்லாம் பார்த்து இன்றைக்கி நம்ம ஏன் அதை அந்த மாதிரி பண்ணுறானுங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரீல்ஸ் போடுறதையும் தாண்டி நிஜ வாழ்க்கையில் நிறைய வன்முறை சம்பந்தமான உண்மை சம்பவங்களுக்கு வழிவகுத்துருது. இதுதான் இந்த ஆரம்ப கட்டமே. அந்த ரீல்ஸ் போடுறதுல இருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது. ஸோ இதை பற்றி எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த வீடியோட கான்டெக்ஸ்ட் என்னன்னா, அவங்க மற்றவங்கலாம் அந்த பையன் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவன் ஒரு டானு அப்படின்னு நினைக்கிறாங்க. இவன் லவ் பண்ணுற பொண்ணு இவன் ஒரு ஜோக்கர் அப்படிங்கிறதாகவும் தப்பாக நினச்சிட்டு இருக்கிறாரு. உண்மையாலுமே அவர் ஒரு ஜோக்கர் அப்படிங்கிறது தெரியலை. அதாவது இந்த ஒரு ரீல்ஸ் போடுற இது எங்கேருந்து வருதுன்னா, ஒரு பையன் ஒரு பொண்ணை பார்த்து, இந்த காலத்தில் மனசை பார்த்து லவ் பண்ணுறவங்க ரேராக தான் இருக்காங்க. பட் முகத்தையும் அவங்களுடைய அழகையும் அண்டு உடலையும் பார்த்து ஆப்போசிட் ஜெண்டர் அட்ராக்ஷன் மட்டுமே, அதில் ஆரம்பிக்கிறத எல்லா வேலையும். அந்த ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணணும், இல்லை அந்த ஒரு பொண்ணை தன்னோட காதல் வயப்பட வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு எல்லா வேலையும் பண்ணுறான். கேங்காக சேர்ந்து சுற்றினா கெத்து, ஒரு டான் அந்த இதில் கொண்டு வந்தால் அந்த பொண்ணு இவனை பார்த்து ஒரு இதாக இவன் அப்படிங்கிற அந்த இதில் ஃபீலில் கொண்டு வந்துடுவான், அதாவது கொண்டு வர வச்சிருவான் அந்த பொண்ணு இதில். அந்த இதில் தான் எல்லா இதுவுமே ஆரம்பிக்குது. இதுவுமே அந்த இதுதான் கன்வே பண்ணியிருக்கு. அந்த பொண்ணுக்காக மட்டும்தான் இவன் இந்த வேலையெல்லாம் பண்ணுறான். ஸோ அது போக போக அட்வான்ஸ் லெவலில் அது அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் கொண்டு போய் விட்டுருது. காய் கனிஞ்சு கனியாகிற ஒரு கான்செப்ட் தான் இந்த ஸ்கூல் டு ரவுடிசமாகவும் இருக்கு. அதாவது இந்த வீடியோ எங்கே எடுத்திருக்காங்கன்னா, ஸ்கூல்ல தான் எடுத்திருக்காங்க. ஸ்கூல்ல ஃபோனே அலௌட் இல்லை. ஸ்கூல்ல அடிக்கடி நாங்கள் 11th 12th படிக்கும்போது கவர்மெண்ட் ஸ்கூல்லலாம் செக்கிங் ரைடு வருவாங்க. பிடி சார் ஃபோன் வச்சிருக்கானுங்களா, இல்லை போதைப் பொருள் ஏதாச்சும் வச்சிருக்கானுங்களா அப்படின்ட்டு. ஸ்கூலில் வராண்டாவில் எடுத்திருக்கானுங்க. கூட இதெல்லாம் இப்படின்னு பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கிறானுங்க. எப்படி கிடைக்குதுன்னு தெரியல. இந்த இடத்துலையும் நீங்கள் மெயினாக அதோட கான்டெக்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு மூல காரணம் தன்னை ஒரு ரவுடியாகவும் டானாகவும் காட்டிக்கிறது, தன்னை ஒரு மெயின் கேரக்டரா காட்டிக்கணும் அப்படிங்கிறதுல தான் எல்லா விஷயமும் ஆரம்பிக்குது. அது இந்த வீடியோவில் முதல் பாயிண்ட் அதே தான். அடுத்த வீடியோ இவரோட வீடியோ தான் வரும். ஏன் நடந்துட்டே இருக்கானுங்க எல்லா வீடியோலையும்? அதான் நான் நடந்துருப்பானுங்க. அது இல்லாத இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பான், ஒரு மெயின் கேரக்டர் உள்ளார நின்று பேசிகிட்டு இருப்பான். கூட இருக்கவனுங்க ஒரு ஆக்டிங் பண்ணணும்னா சும்மா இருக்கக்கூடாதுல்ல, அதுவும் இல்லாமல் அப்படின்ட்டு அந்த மாதிரிலாம் நிறையா அந்த மாதிரி பண்ணிட்டு இந்த லெஃப்ட் சைடு இருக்கவனை வரேன் எப்படி சும்மாவே இருக்க மாட்டான், ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பான். அந்தாடா இருக்கவன் கீழே பார்த்துட்டு இருக்கிறான், இப்படி அது ஏதோ நம்ம நடுவில் இருக்கவனை வரேன் முறைச்சிட்டு அப்படியே நிற்கிறான் பொம்மை மாதிரி. அதாவது ஒருத்தனை போட்டு மிரட்டுறது, அவனே மறுபடியும் அடுத்த சீனில் அவனும் கூட சேர்ந்துருக்கான் வந்துட்டு இருக்கிறான். ஐயோ, முதல்ல எப்படி இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் இந்த மாதிரிலாம் அலோவ் பண்ணுறாங்க? இந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ் கோட் ஆகட்டும், அப்புறம் இந்த மாதிரியான ஒரு ஹேர் ஸ்டைல்ஸ் ஆகட்டும், அது எப்படி கவர்மெண்ட் ஸ்கூலில் அலோவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இல்லை அவங்க கண்டிக்காமல் இருக்கணும், ஆர்எல்ஸ் அவங்க அதை என்கரேஜ் பண்ணணும், இல்லை அப்படின்னா அவங்க அதை கண்டுக்காமல் இருக்கணும். மேபி அவங்க கண்டுக்காமல் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அதை அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இவங்களே கண்டுக்கிறதில்ல, நம்ம எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு நீட்டாக இருந்துக்கிட்டு அப்படின்ட்டு இவனுக்கு இந்த மாதிரியான வேலையெல்லாம் செஞ்சுட்டு திரியிறானுங்க.
அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்துட்டு மேக்ஸிமம் யாருமே டக்கின் பண்ண மாட்டாங்க, செருப்பு தான் போட்டு போவோம். அது பெருசாக இல்லைனாலும் மேக்ஸிமம் வந்து அங்கே இருக்க டீச்சர்ஸ் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. இந்த டைம் பீரியட்ல வந்து யார் என்ன சொன்னாலும் கடைசியில் எல்லா பிள்ளையும் போய் டீச்சர் மேலே தான் விழுகுது. பேரண்ட்ஸாக இருக்கட்டும், நீங்கள் எப்படி என் பையன் இந்த மாதிரி சொல்லலாம், அப்புறம் இவனுக்கு ஏதாவது பண்ணிட்டு இப்போ அதுவுமே நீங்கள் கவனிக்கல அப்படின்ட்டு கடைசியில் டீச்சர் மேலே தான் போய் விழுகுது. எந்த இது நடந்தாலுமே டீச்சர்ஸோட இன்வால்வ்மெண்ட்டே இருக்காது. பட் கடைசி எல்லாமே போய் நிற்கிறது வந்து டீச்சர்ஸாக தான் இருக்கும். நீங்கள் கொடுத்த இடத்துனால தான் இங்கே வந்து நின்றுருக்கு, நீங்கள் ஏன் இது முதல்ல கண்டிக்கலை, நீங்கள் இது பண்ணலை, அப்படியே கண்டிச்சாலும் நீங்கள் எப்படி என் பையனை கண்டிக்கலாம், உங்களுக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தது அப்படிங்கிறத வந்து டாக்ஸ் அதிகமாக வரும். அதாவது என்ன பண்ணாலும் அப்படிங்கிற தப்பு அப்படிங்கிற ஒரு நிலைமை வராதனால என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்க அந்த கிளாஸ்லேயே வந்துட்டு ஒரு 40 பேர் இருந்தானுங்கன்னு வச்சுக்குவேன், அதில் வந்துட்டு 35 பேர் இந்த மாதிரி இருந்தாங்கன்னா மீதி ஒரு 5 பேர்த்த மட்டும் தனியாக எடுத்து நல்லா இருக்கவனுங்க மட்டும் சொல்லி கொடுத்து இந்த மாதிரி பண்ணலாம். அவங்களே கண்டுக்குவாங்க, பட் வந்துட்டு ரொம்ப எழுத்து பிடிக்க மாட்டாங்க. இவன் வந்துட்டு அதுக்கு மேலே பேசினாலும் சில ஸ்கூலெல்லாம் இப்போ அடிக்க போயிடுறானுங்க. ஸோ அதனால் வந்துட்டு டீச்சர்ஸ் மேலேயே கை வைக்கிற அளவுக்கு தைரியம் யார் உங்களுக்கு கொடுத்தது? அடுத்து வந்துட்டு இதிலே வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் இந்த ரீசெண்ட் டைம்ஸில் தான் வந்து இந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ் கோட்ஸும் ஹேர் ஸ்டைல்ஸுமே வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேருந்து இந்த ட்ரெண்டு வந்தால் தான் எனக்கு ஞாபகம் இல்லை. மேபி வடக்குலேருந்து வந்திருக்கலாம், இல்லை இவங்களே மேபி தமிழ்நாட்டில் இருந்தே கூட இந்த ஸ்டைல் ஆரிஜின் ஆகிருக்கலாம். வித்தியாசமாக இந்த மாதிரி லெகின்ஸ் மாதிரி பேண்ட்டை போட்டுக்கிட்டு டக்கு பிடிச்சிக்கிட்டு அதை வந்து முக்கால் காலுக்கு மேலே ஏற்றிக்கிட்டு கிராக்ஸுங்கிற ஒரு செருப்பை போட்டுக்கிட்டு வினோதமாக சுற்றிக்கிட்டு அது எல்லாமே வந்து இப்போ இந்த ரீசெண்ட் டைமில் ஒரு ஆரிஜினான ஒரு ஆக்வர்டான ஒரு ட்ரெஸ் கோடுன்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது ஒரு ட்ரெண்டு வந்து வந்துச்சுன்னா அதை விட்டு வைக்கிறது இல்லை, அதை போட்டு ரொம்ப அதை மட்டமாக யூஸ் பண்ணி சேச்சுரேட் பண்ணிடுவானுங்க. இந்த மாதிரி சில பைக்ஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்கானுங்க. ஸோ சில பேர்த்துக்கு அந்த பைக்ஸ் மேலே இருக்க ஆசையாக போயிடுச்சு. இவனுங்கெல்லாம் பண்ணி வீலிங் அடிச்சு விடுறதுனால இவன் அந்த பைக் ஓட்டினாலே இவனும் ஒரு புள்ளிங்கோவாக இருப்பானோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வர ஆரம்பிச்சு. அதாவது அப்பா அம்மா காசை வந்து கரியாக்கி அடம் பிடிச்சி இவனுக்கு பைக்கை வாங்கிடுவானுங்க, டியூவில் பைக்கை வாங்கிடுவானுங்க, வீலிங்கு அது இது அப்படின்ட்டு பொண்ணுங்க முன்னாடி ஷோ காட்டுறேன் அப்படின்ட்டு இவனுக்கு கீழே விழுந்து வண்டியும் டேமேஜ் ஆயிரும். சில கட்டத்தில் இவனுங்களும் செத்து போயிடுவானுங்க, மேஜரான ஏதோ ஒரு இன்ஜுரி ஆகும், மறுபடியும் அது அவங்க அப்பா அம்மா தலையில தான் வந்து அந்த செலவெல்லாம் விழுகும். அதுவும் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா முன்னெல்லாம் டியூக்கு இதெல்லாம் தான் மாடிஃபை பண்ணிட்டு இருந்தானுங்க. அடுத்து இப்போ ரீசெண்ட் டைமில் புல்லட்டு இந்த மாதிரி ராயல் என்ஃபீல்டு இதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணிடுவானுங்கன்னா திடீர்னு ஒரு சவுண்டு கேட்கும். நாங்கள் நம்ம ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது பார்த்தா வந்துட்டு அவன் அந்த சைலன்சர்லேருந்து தான் சவுண்டு கேட்கும். டக்குன்னு போய் அவன் செருப்பால் அடிக்கலாம் போல அப்படின்னு தோணும். பட் நம்மளால் அதை பண்ண முடியாது. ஆனால் அவனுங்கெல்லாம் நிம்மதியாக போயிட்டு இருக்கிற டைமில் திடீர்னுட்டு கன் எடுத்து எவனோ ஒரு பப்ளிக்கில் வெறி எடுத்து ஷூட் பண்ணுறான் அப்படின்ட்டு நான் 2-3 டைம் நான் நினச்சிருக்கேன். நானும் பயந்து காலேஜ்லேருந்து ரிட்டர்ன் வர்றப்பெல்லாம் நான் நினச்சிருக்கேன். 2 டைம் எனக்கு அந்த இன்சிடென்ட்ல ஆயிருக்கு. வண்டி ஓட்டி இருக்கும்போது திடீர்னு அவனுக்கு வந்து சவுண்டில் அப்படியே அந்த சவுண்டு கேட்கும், திடீர்னு வெட்டுக்குன்னு தூக்கி போட்டுருவோம். நாங்களாம் வண்டி ஓட்டி இருக்கும்போது அவ்வளோ கோவம் வரும். திடீர்னு வயசானவங்க யாராவது இருந்தாங்கன்னா இந்த சவுண்டை கேட்டுன்னு வேற எங்கேயும் விட்டுருவாங்க, இல்லை அடுத்து பெரிய வண்டியில தான் விட்டுற வாய்ப்பு இருக்கு. இப்படி இந்த கோட்டை ஓட்டி போய்கிட்டு இருப்போம், லெஃப்ட்ல அது அந்த கோட்டை தாண்டி லெஃப்ட்ல ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருந்தான் அன்னைக்கு ஒரு நாள். அதெல்லாம் ரொம்ப மோசமான. இவனுக்கு கீழே விழுக்கிறதும் இல்லாம நம்மளே கீழே விட்டு விழுக்காட்டிடுவானுங்க. அப்படின்னா நம்மளை கீழே தள்ளி விட்டு அவனுக்கு சேஃபா போயிடுவானுங்க. அதாவது எத்தனை பேருக்கு இதை பற்றி தெரியும் தெரியல. சென்னையில் வந்துட்டு அதுக்கப்புறம் காலேஜ், இந்த 2 காலேஜுக்கும் நடுவில் அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். ரூட் தலை அப்படின்னு சொல்லி வச்சுருக்கானுங்க. என்னன்னா வந்து அந்த காலேஜ் பசங்க இவனுங்க போட்டு அடிக்கிறோம், இந்த காலேஜ் பசங்க அவனை மாறி மாறி அடிச்சுக்கிறானுங்க. ரீசெண்டாக கூட ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இதில் இந்த மாதிரி மாறி அடிச்சுக்கிட்டதில் செத்தும் கூட போயிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ட்ரெண்ட் வந்து ரொம்ப நாளாகவே இருக்குது. நான் ஒரு 4 வருஷமாகவே பார்த்துட்டு தான் இருக்கேன். வந்துட்டு இந்த மாதிரி தான் இவனுங்க ஒரு மீம் பேஜ் ஆரம்பிச்சுக்குவானுங்க இவனுங்க காலேஜுக்குன்ட்டு. இவன் எவனாச்சும் ரீல் போட்டான்னா அவனோட காலேஜ் அந்த ரீல் போட்டவன் வந்து தனியாக மாட்டினானா பிடிச்சி அடித்து இவனுங்க இந்த மாதிரி கெத்தாக போட்டுருக்காங்களே, அந்த ஒரு கல்ச்சர் மட்டும் ஃபாலோ ஆகிக்கிட்டே இருக்குது.
இது ஏன் வந்து போலீஸ் பிடிக்கல அப்படிங்கிறது தெரியல. இப்போ ரீசெண்டாக கூட ஸ்டூடெண்ட் ஒருத்தன் இறந்து போயிட்டான். இதுக்கப்புறமாச்சும் பிடிப்பாங்களா என்னன்னு தெரியல. ஃபஸ்ட்டு வந்துட்டு சோஷியல் மீடியாவில் எதையோ போடுறான் அப்படின்ட்டு நீங்கள் நிறைய பேர்த்த அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு வன்முறை தூண்டுறதை அப்படிங்கிறத போடும்போது யாருமே அதை கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான ஒரு டாப்பிக்கை வந்துட்டு யாருமே கான்ட்ரவர்சியாக எடுத்து பேச மாட்டேங்கிறீங்க. எந்த யூடியூபர்ஸும் சும்மா மேலோட்டமாக இருக்க கான்ட்ரவர்சி எடுத்து பேசிட்டு நானும் வந்து ஒரு கான்ட்ரவர்சி பேசுகிறேன் அப்படிங்கிறது நம்ம பேசக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான விஷயம் நடக்குது, அடிச்சுக்கிறானுங்க, ஒரு வன்முறையை தோன்ற மாதிரியான ஒரு விஷயம் போடுறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம எடுத்து பேசணும். அதை வந்து வெளியே கொண்டு வந்தால் தான் நாளைக்கு வந்து இந்த மாதிரி பசங்கள்லாம் பிடிச்சி அடித்து உட்கார வைப்பாங்க. அப்போ தான் நாளைக்கு வந்துட்டு இவனை பார்த்து அவனும் வந்து இன்ஸ்பயர் ஆக மாட்டான். இப்போ வந்துட்டு இவனை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆனேன்னு வச்சுங்க, நானும் இவனுங்க மாதிரி ரவுடியாக தான் போவேன். ஸோ அந்த இடத்துல நான் சொல்கிறேன், இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டோட உயிர் போயிடுச்சு. அவன் நல்லவனோ கெட்டவனோ அவனோட உயிர் அந்த இடத்துல போயிடுச்சு. வேஸ்ட்டாக தானே போணுச்சு. இத்தனை வருஷம் படித்து அவங்க தங்கச்சியோ அவங்க அக்காவோ தான் தெரியல, அப்படியே அழுகுறாங்க. என் தம்பி உயிர் போனதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு ஆக்ஷன் எடுத்து என்னங்க மேடம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பேட்டிலாம் கொடுத்துட்டாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி காலேஜ் சண்டை வச்சு அடிச்சுக்கிறது இதெல்லாம் வந்துட்டு ஒரு மேட்ரே இல்லை, கெத்தும் இல்லை. அதை தான் இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த இடத்துலையும் நீங்கள் மெயினாக ப்ளே பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரவுடிசம். யார் அந்த இடத்துல பெரிய ஆள் அப்படின்னு காட்டுறது தான் வந்துட்டு இந்த இடத்துல மெயினாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் நியூஸில் வெளியே வந்தால் தான் தெரியல. நியூஸில் வரும் எப்படின்னா சின்ன இதெல்லாம் கல்லூரி மாணவர்களின் அட்டகாசம், காலேஜ் மாணவர்களின் அட்டகாசம் அப்படின்ட்டு இந்த ட்ரெயினில் போகும்போது வந்துட்டு கீழே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதால அதெல்லாம் வந்து மேக்ஸிமம் அந்த காலேஜ் தான் இருக்கும். ஏன் எங்கள் ஸ்கூல்லேயே வந்து நிறைய பேர் நான் வந்து காலேஜ் தான் போவேன் அப்படின்னு. ஏன்னா அது ஒரு ரவுடி ஸ்கூலு, அது ரவுடி காலேஜ், அது வந்து கெத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லிகிட்டு இருப்பானுங்க. முதல்ல ரூட்டு தள்ளலாம் என்ன ரூட்டு தள்ளனா வந்துட்டு அந்த ரூட்டில் போகிற பஸ்ஸில் இவனுங்க இருப்பானுங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். அதை பற்றி எனக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது அந்த காலேஜுக்கு போகிற ரூட்டில் வந்துட்டு இவனுங்க காலேஜ் பசங்க ரொம்ப இது பண்ணிட்டு இருப்பானுங்க. நிறைய வீடியோஸ் இந்த பஸ் மேலாம் ஏறி ஆடிட்டு இருப்பானுங்கல்ல, பஸ் டே அப்படின்ட்டு கவர்மெண்ட் பஸ்ஸில். அதெல்லாமே இந்த 2 காலேஜும் குறிப்பாக பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரூட்டு தள்ள அப்படிங்கிறது எனக்கு டீட்டெயிலாக தெரில. அந்த பஸ்ஸு ரூட்டு அதில் வந்துட்டு யார் ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்களோ அவங்களா கூட இருக்கலாம். இது ஒரு படத்தில் கூட அதை சொல்லிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அட்டகத்தி படத்தில் தான் வரும். இந்த வீடியோட டியூரேஷன் ரொம்ப அதிகமாக போயிட்டதுனால இந்த வீடியோவை நான் அங்கேயே முடிச்சுக்கிறேன். அண்ட் இதோட பார்ட் 2 கூடிய சீக்கிரமே நாங்கள் வந்து அப்லோட் பண்ணிவிடுவோம். டைம் இருக்கிறப்ப நம்ம ஆகாஷ் அண்ட் ரிட்டனோட சேனலையும் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டு கெட் மோர் வீடியோஸ் லைக் திஸ். அண்ட் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். குட் பாய்.